41 பேர் இறந்தது, அந்த இறப்பிற்கான நீதி வழங்கப்பட்டிருக்கா, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா, இல்ல யார் குற்றவாளின்னு சொல்லப்பட்டுச்சா? விசாரணை அமைப்பதே வெற்றின்னு ஒரு கூட்டம் கொண்டாடுது. இதைத்தான் நாங்க சொல்றோம் தற்கூரி கூட்டம். விசாரணை அமைப்பது எப்படி வெற்றியா மாறியும்? இதே மரியாதைக்குரிய தாவேகாவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அஜித்குமாருடைய மரண வழக்கு தொடர்பாக சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டதை கொண்டாடக்கூடிய தாவேகா, அந்த தாவேகாவோட தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியுமா தெரியாதா? சிபிஐ என்பது பாஜக RS உடைய ஒரு கைப்பாவை, அதை எதுக்கு நீங்க தூக்கிட்டு வாரீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்டாரு விஜய். இன்னைக்கு அதே சிபிஐ தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்தோடனே அதை கொண்டாடுது தாவேகா. அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க?